குட் மார்னிங். இப்போ நம்ம அனீமியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ப்ரெக்னென்சியில் அனீமியா இருந்தால் என்ன அப்படின்றது தான். இப்போ 11 கிராம்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் இருக்கணும். நடுவில் செகண்ட் ட்ரைமஸ்டரில் அட்லீஸ்ட் 10.5க்கு மேலேனாச்சும் இருக்கணும் அப்படின்றது WHO நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கர்ப்பிணி ஆனீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணோட்டே முதல் டெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஹீமோக்ளோபின். உங்களுடைய ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கணும். நீங்கள் ப்ரெக்னென்சி உள்ளே வரும்போதே உங்களுடைய ஹீமோக்ளோபின் நார்மலாக இருந்தால் தான் நம்ம ஒரு ஹெல்த்தி மதர் அண்ட் ஹெல்த்தி பேபி நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து மூச்சு வாங்குறது, டயர்ட்னஸ்ஸு, அதே மாதிரி பிபி ரைஸ் ஆகலாம். ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன்றது அனீமியாவில் ரொம்ப காமன். குறப்பிரசவம் ஆகும், ப்ரீடம் லேபர், அதாவது டேட்டுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிறது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வரும், ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால கர்ப்பிணி டைமில் தயவு செய்து எல்லா கர்ப்பிணி பெண்களும் உங்களுடைய ஹீமோக்ளோபினை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அயன், கால்சியம் டேப்லெட்ஸு, ப்ரோட்டீன் இன்டேக்கு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி விட்டமின் சி ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களோட அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். சாத்துக்குடி, லைம் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அயன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி டீ, காஃபி இன்டேக் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சாப்பிட்டோட்டே காஃபி குடிச்சிங்க, அந்த கஃபைன் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபுட்டில் நீங்கள் என்ன அயன் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த அயன் அப்சார்ப்ஷனை குறைக்கும். அதனால டீ, காஃபியை லிமிட்டடாக எடுத்துக்கிட்டு கீரை, காய்கறி நிறைய டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். அதே மாதிரி அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிற போது நீங்கள் சின்ன சின்ன விஷயம் பண்ணுற போது உங்களுடைய ஹீமோக்ளோபினை நீங்கள் நார்மல் லெவலில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர், டெலிவரி டைமில் உங்கள் ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம டெலிவரி பார்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அனீமியா இல்லைன்னா நம்ம பிளட் அரேஞ்ச் பண்ணி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க நேரிடலாம். ஸோ இந்த சின்ன சின்ன அயன் உணவுலேயும் சரி, இல்லை உங்கள் மெடிசன்ஸ்லையும் எடுக்கிற போது நம்மளுடைய ஹெல்த்தி ப்ரெக்னென்சிக்கு நம்மளுக்காக நல்ல வழிவகுக்கும். தேங்க்யூ.